இருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். எத்தனை வருஷங்க ஒடுக்கினாங்க? 20 வருஷம். 20 வருஷம் நெருக்கிட்டான். ஒரு நெருக்கிட்டான். வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கவலைப்படுறான். நீ காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, அதோடு முடிஞ்சிச்சு. இன்னையோடு உன் போராட்டம் முடிஞ்சிச்சு. எப்படி என் போராட்டம் மாறும்? நீங்க தான் செய்ய போறீங்களா? ஒண்ணுமே இல்லை. உன் சிந்தனை அறையப்படணும். உன் சிந்தனை என்ன செய்யும் போது அறையப்படணும். சிந்தனை அறைஞ்சிட்டுனா பிசாசு செயல்பட முடியும். நிறைய வாழ்க்கையில சிந்தனை என்ன செய்யல, அறையப்படல. அரைக்குறையா வேற ஏதோ அறையப்படுது. அதனாலதான் ஒன்றும் பிரச்சனை ஒண்ணுமே நிறைய வாழ்க்கை வருது. ஆனா அந்த சிசராவுடைய வாழ்க்கையில அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நெருக்கினாங்க. எப்படி நிரப்புனாங்களா? மிகவும். அப்போ அவங்களாம் எவ்வளவு அழுதுருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அதே அதிகாரம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். 16லேருந்து வாசிங்க. அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. அப்ப பாருங்க, சிசராவை கர்த்தர் யார் கையில ஒப்பு கொடுக்காரு? பாராக்குடைய கையில ஒப்பு கொடுக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா காணப்படுற சிந்தனையை கர்த்தர் ஒப்பு கொடுக்காரு. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் வாசிக்கலாம். ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனார். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினார். சிசராவின் சேனை எல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியா இருக்கவில்லை. சிசரா கால்நடையாய் கேனானியான ஏபேரின் மனைவி. இப்ப பாருங்க, இவனுக்கு வேற வழி இல்லை. இப்ப தன்னை உயிரையாண்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவன் ஓடி வருவான். ஓடி வரும்போது இவனுக்கு ரொம்ப தண்ணி தான் அடிக்கும். என்ன அடிக்கு? தண்ணி தான் அடிக்கும். வாசிக்கலாம். ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தார். யாகீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதேன் என்று அவனோட சொன்னார். அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினார். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமா இருக்கிறேன் என்றார். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவள், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால், இல்லை என்று சொல்லி என்றார். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடாராணி எடுத்து என்ன பண்ணானா? எல்லாரும் கவனிங்க, என்ன பண்ணானா? அப்போ அவன் என்ன பண்ணிருக்கலாம்? நேரா இப்ப வாசிங்க. கூடாராணி எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டார். அது உருவி போய் தரையில புதைத்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். கையில தட்டி ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக அது எவ்வளவு பெரிய அது பிரச்சனையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய போராட்டம் பார்த்தாலும் சரி, இந்த கால வேளையில கர்த்தர் சிசராவை உங்கள் கையில கொடுக்கிறார். யார் அந்த சிசரா? ஜெபிக்க முடியாதபடி அது பாவத்திலே ஞானப்பட்ட சிசராவா? அசுத்த எண்ணங்களை கொடுக்கிற சிசராவா? கர்த்தர் சொல்கிறார், இந்த கால வேளையிலே அவளை ஆணி அடித்து ஜெபிக்கும் போது அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீ பயப்பட வேண்டாம் சகோதரி, நீ பயப்பட வேண்டாம். நீ செய்ய வேண்டியது ஒன்னே உண்டு, ஆண்டவருக்கு ஒப்புக் கொடு. ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவர், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டிருக்கிறார்கள், எங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் எங்களை வாழ்க்கையை மேற்கொள்ள ஆண்டவர், எங்களால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு கிருபை செய்யும்.
என் சிந்தனையே இந்த பாவத்தை செய்கிறது. எதை செய்கிறதா? என் சிந்தனை இந்த பாவத்தை செய்கிறது என்று சொல்லி அந்த சிசராவை அவள் யாகேலுடைய மனைவி யாகேல் அதை ஆணி அடித்து அவளை கொண்டு போட்டாள் என்று சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாகேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரத்தை திருப்பலாம். நியாயாதிபதி 5ல வாசிக்கலாம். ஸ்திரீகளுக்குள்ளே ஸ்திரீகளுக்குள்ளே நல்லா கவனிங்க. பைபிள் முழுவதுமே யார் ஆசீர்வதிக்கப்பட்டானா மரியாதை குறித்தும் யாகலை குறித்தா சொல்லப்பட்டிருக்க தவிர வேற யாரையும் பத்தி சொல்லப்படல. அப்ப இந்த அம்மா பண்ண காரியம் தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டது. ஸ்திரீகளுக்குள்ளே என்ன அர்த்தம்? பெண்களுக்குள்ளே இந்த அம்மா யாரா ஆசீர்வதிக்கப்பட்ட? ஏன்னா அவ சிந்தனையை கொன்னுட்டான். அவனை கொன்னுட்டா. சத்துரு வந்து கையில அடிக்கல, காலை வெட்டி இருந்தா அவன் உயிர் பிழைச்சிருப்பான். ஆனா மண்டையில அடிச்சுட்டா செத்து போயிடும். அவன் அதோடு பிழைக்கவே மாட்டான். ரத்தம் வெளியே போகும்போது என்ன ஆயிரும்? இதே நெஞ்சில குத்தும் போது கூட பிழைச்சிருவான். தூக்கி எரிச்சிட்டு எந்திரிச்சு வந்துருவான். ஆனா சிந்தனையில மண்டையில அடிச்சிட்டான்னா மேட்ரு முடிச்சு. அப்ப அவன் என்ன பண்ணா? வாங்கி ஒரு அடி அடிச்சா பாருங்க. தண்ணியை கேட்டான், அவனுக்கு பாலை கொடுத்தா அவன் சங்காலத்துல மூணா அவனை அடிச்சு கொண்டா மேட்ரை முடிச்சுட்டான். அப்ப இந்த கால வேலையில யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லாரு, நான் அவனை மேற்கொள்ள என்னால முடியும், உன்னால முடியாது, நான் உனக்கு அர்த்தத்தை செய்யறேன்னு சொல்ல. நீ செய்யவில்லை ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துங்க. மாத்துற வரைக்கும் அவன் விட மாட்டேன். எப்படி விட மாட்டேன்? மாத்துற வரைக்கும் அவரை விடக்கூடாது. மாத்துற வரைக்கும். பஞ்சாப் மாநிலத்தில் நான் ஒரு நாள் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அப்போ மத்தியானம் போல நாங்கள் சர்ச்சை ஆராதனைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி அடி போயிட்டோம். ஒரு மொட்டை மாடி கூட்டி போயிட்டோம். எங்க கூட்டி விட்டாங்க? நம்ம ஊரில் சொல்லுவாங்க மொட்டை மாடி. அப்போ கேட்டாங்க, ஒரு 30 பேர் உட்காந்துருக்கான். என்னன்னு கேட்டான். இதான் ஆராதனைன்னு சொன்னான். எனக்கு ஷாக். எப்படியா வெயில் இவ்வளோ அடிக்குது, இவங்கெல்லாம் எப்படி இருப்பான்? ஐயா கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்காருயா, நான் கவலைப்படலாம். எனக்கு அதை பார்த்து ரொம்ப, நம்ம ஊர்னா உங்களுக்கு வேலை இல்லை, ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் பாருங்க, அந்த ஜனங்களுடைய வைராக்கியம் தேவனை கொண்டு வந்தது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த உபாசத்துக்கு நிறைய பேர் வரலன்னா பிசாசு அவனை தடுத்து வச்சுட்டு, நீ போவாத, அவன் இதையோன்னு சொல்லி உன்னை குழப்பிடுவான், புற பார்த்துலாம், எதுக்கு போட்டு நீ வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லி என்னத்தையோ. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தான் விடுதலை. சும்மா ஒன்றும் விடுதலை வரவே வராது. அப்போ தேவனுடைய வார்த்தை, அபிஷேகம் பொருந்திய வார்த்தை கேட்கும் போது தான் விடுதலையே தவிர மற்றபடி உனக்கு விடுதலையே கிடையாது. அப்போ விடுதலை எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது விடுதலை உண்டாயிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது சிந்தனையில காயப்படும் போது என்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்ற காரியத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில சென்ற அற்புதத்தை நான் உங்களிடத்துல பேசுகிறேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையை குறித்து நீ கவலையா இருக்கிறாயா? உனக்கு பிள்ளைகள்னு சொல்லி கவலையா இருக்கிறதா? மருமகள் சண்டையோடு இருக்கிறாயா? மாமியார் பிரச்சனையோடு இருக்கிறாயா? பாவ பிரச்சனையோடு இருக்கிறா? எதையும் பத்தி கவலைப்படாத. எல்லாம் முடிச்சு இந்த கால வேலையில கர்த்தர் கையில ஒப்பு கொடு. யார் கையில ஒப்பு கொடுக்கணும்? நீ போராடவே முடியாது. நீ கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஆணி அடிச்சு கொண்டுருவார். நான் அடிக்கிறது அவர் அடிக்க ஒப்பு கொடுத்துரு. அவர் அடிச்சாலும் அதோடு அதை வந்து செத்து அவன் திருப்பி எந்திக்கவே முடியாது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னேற்றம் செய்யல? ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எழுந்து எந்திக்கிறா? இதே மாதிரிதான். அந்த ஆணி ஒழுங்கு அடிக்கப்படவே இல்லை. இவன் ஒரு நாளும் திருந்தவும் இல்லை. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு முதல் காரணம் சிந்தனை. அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுவது புரிஞ்சுட்டா? அப்ப சிந்தனை அடிக்கப்படாதான் நீங்க பிரச்சனை. அப்போ இந்த பாஸ்டிங் பிரேயர் போன திருப்புக்கு முந்தின திருப்பு கூட பாஸ்டர் சொல்லி 2 நாள் உபவாசம் போட்டு செய்தி எடுத்தேன். பாஸ்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி 2 நாளா வெளியே போகாம செய்தி எடுத்தேன். ஆனா அந்த செய்தியை கொடுக்கல. அப்ப தேவன் உங்களுக்கு ஏற்ற செய்தியை நீங்க கொண்டு வந்திருக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் உண்மையில நம்மத்தில் இடைப்படுகிறார். அன்னைக்கு நான் வேற ஒரு செய்தியை மறந்துட்டேன். அப்ப பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அப்போ தேவன் இன்னைக்கு சொல்லாரு, எப்பா உன் வாழ்க்கை இப்படி இருக்குதா, என்ன செய்யறது? நம்முடைய ஆண்டவரும் அவர் சிரசில் அடிக்கப்பட்டார்.
நம்ம ஆண்டவரும் சிரசில் அடிக்கப்பட்டார். எப்படி யாகேல் ஆணி அடிச்சு கொண்டாரோ அதே பிரமாணம் நியூ டெஸ்டமெண்ட்ல வருது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கபால ஸ்தலம் இடத்திலே அவர் சேர்ந்த போது அவருடைய வலது பக்கத்தில் குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். எதுல அறைஞ்சார்களா? சிலுவையில் இருந்த கபால ஸ்தலம் அப்படின்னு இருக்கு. இன்னொரு அர்த்தம் உண்டு, அது பேர் கொல்கதா மலை. என்ன அர்த்தம்? கொல்கதா மலை. அப்ப கொல்கதா மலையிலே நம்ம ஆண்டவர் அடிக்கப்பட்டா அது கபால ஸ்தலம். இன்னும் வாசிக்கலாம். மார்க் 15:22. மார்க் 15:22. கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும். அப்ப கொல்கதா மலையும் கபாலஸ்தல மலையும் ஒன்றாம். வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள், இந்த கபாலஸ்தல மலை என்பது ஒரு மண்டபமாய் இருக்குமா? எப்படி இருக்குமா? மண்டபமாய். அங்குதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அங்கதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அழைக்கப்பட்டார். எப்படி அடிக்கப்பட்டாரா? மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 27, 29 வாசிக்கலாம். முள்ளுகளால் அவர் முடியை பின்னி அவர் சிரசின் மேல். நல்ல கவனிங்க, இங்கே நான் ஆண்டவர் உனக்காக அவர் சிரசில் அடிக்கப்பட்டார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே இந்த பூமியில் இறங்கி வந்தார். நம்மளால நிறைவேற்ற முடியாது, அவர் என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். அங்கு யாகேல் கூடாராணி அடிச்சாரு. எப்ப அது அடிச்சல, உனக்காக இந்த உலகத்தின் பாவங்களுக்காக நான் அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சா. வாசிக்கலாம். அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இதுல அடிச்சாங்கன்னா சிரசில மண்டையில அடிச்சிருக்கான். வேத வல்லுநர்கள் சொல்லுறாங்க, அந்த மண்டையில அடிச்ச அந்த ஆணி கண்ணுக்கு வந்துட்டு வேத வல்லுநர்கள் சொல்ல. நான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வாழ்க்கையில நமக்காக ஆண்டவர் செஞ்சிட்டார் நம்ம அறியாம இருக்கோம். அவர் என்ன செஞ்சார் நம்ம தியானிக்க மறந்துட்டோம். கிறிஸ்துவம் என்பது தியானிக்கிறதுலே நாம் மறந்து விட்டோம். கிறிஸ்துவம் என்பது என்னதிலே மறந்துட்டோம்? தியானிப்பதிலே மறந்து விட்டோம். நான் நார்த் ஈஸ்ட்ல இப்போது மணிப்பூர் பாதிக்கப்பட்டிருந்தெல்லாம் நான் ஊழியர்களில் சென்றிருக்கிறேன். அவங்களுடைய தேசத்திலே நடந்த காரியம் என்னவென்றால், அந்த மாநிலத்திலே நாகாலாந்து அநேக மக்கள் இருக்காங்க. அங்கு கிறிஸ்துவம் அதிகமாய் பரவிச்சாங்க. அந்த கிறிஸ்துவம் அதிகமாய் பரவுவதற்கு என்ன காரணமாம்? அவர்கள் என்ன பண்ணார்களாம்? மதியான நேரத்திலே வேதத்தை அவர்கள் தியானித்தார்கள். என்ன பண்ணார்களாம்? வேதத்தை தியானித்தார்களாம். வேதத்துக்குடி காரியங்கள் இப்படி இருக்குதா என்று சொல்லி வேதத்தை குறித்து தியானித்தார்கள். இன்னைக்கு நம்ம பாருங்க, போன வாரம் கொடுத்த செய்தியை தேடி பார்ப்போம். உண்மையா இல்லையா சொல்லுங்க? உண்மையா இல்லையா சொல்லுங்க? காரணம் என்ன? அது ஆள் மனதில் போல ஏதோ ஒன்று தடையா இருக்கிறான். இன்னைக்கு சொல்றாரு, தடையை ஆண்டவர் உடைக்கிறார். அப்போ அந்த கொல்கதா மலையில அடிக்கப்பட்ட ஆணி கண்ணுக்கு அது நமக்காக அடிக்கப்பட்ட ஆணி. அது இந்த சிந்தனைக்காக அடிக்கப்பட்ட காரியம். ஏன் நமக்குள்ள சண்டை வருது? ஏன் நமக்குள்ள பிரச்சனை வருது? ஏன் நமக்குள்ள தெய்வீக சுவாபங்கள் வரல? ஏன்னா நமக்கு ஆணி அடிக்கப்படல. ஏன் என்ன இல்லை? எது செய்யல? ஆணி அடிக்கப்படல. கிறிஸ்துவுடைய சுவாபங்களை நாம் தரித்து கொள்ள முடியாதபடிக்கு முதலாவது போராயுதம் அது மாம்சத்துக்குரியதில்ல, ஆவிக்குரிய போராயுதம். அது சிந்தனை வழியிலே காணப்பட்ட போராயுதம். இந்த சிந்தனையிலிருந்து எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியுமா? எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:16-17. பொல்லாங்கன் எய்யும் அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து. நல்ல கேளுங்க, இந்த பொல்லாங்க என்ன அத்தியாசனா? இந்த உலகத்துல நல்லா சொல்லுங்க, எல்லா சிந்தனையும் எல்லா போராட்டம் வரும். ஆனா உங்களை மேற்கொள்ள முடியாது. என்ன சொல்லுங்க? அது கூட தலைக்கு மேல பறக்கலாம், ஆனா குடியிருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதை நீங்க சிறை பிடிக்கதான் கிறிஸ்துவின் சிந்தனை. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இதனாலதான் நிறைய பேர் யோகா பண்றான், நிறைய பேர் தியானம் பண்றான். ஆனா அவனால இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல. நம்மளால இந்த காரியத்தை செய்ய முடியும்னா இது ஜீவனுள்ள வார்த்தை.
அல்லேலூயா. வாசிக்கலாம், 17 வாசிக்கலாம், 6:17. எச்சனே என்னும் தேவ வசனமாகிய ஆவியின் அப்ப ரட்சணிய தலைசிறையும் ஆவியின் பட்டயத்தை எடுத்து அந்த பிசாச போராடும் போது அவன் உங்களை விட்டு ஓடிக்கணும். அது நீங்க போராடுற அது உங்களை போராடிடும். அப்ப இன்னைக்குள்ள பிரச்சனை காரணம் என்ன? ஏன் நம்ம சொல்லிட்டுங்க நல்லா கவனிங்க, நான் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. பணம், காசு, வீடு எல்லாத்தையும் கத்த நம்ம தருவார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ எல்லாம் நமக்கு தந்துட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவர் தரமாட்டாரோன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். ஓகே, அப்ப நம்ம தண்ணி தருவாரு, வீடு தருவாரு, சாப்பாடு கூட்டா தருவாரு, எல்லா காரியத்தையுமே அவர் தருவார். அது மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26 26ஐயும் 27ஐயும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26-27. 26-27 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் நல்ல கவனிங்க. சமுத்திரத்தின் மச்சனம் மீன்லாம் யாருக்குதான்? யாருக்குதான் சொல்லுங்க? நமக்கு தான். அடுத்தது ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடுவர் நம்ம கொடுத்தாருன்னா அந்த ஆளுகை எப்படி வரணும்? சிந்தனை சரியில்லாம நீ எப்படி ஆளவே சொல்லுங்க முடியவே முடியாது. அப்ப அந்த ஆளுகை வரும்போது உனக்குள்ள அதை கொடுக்கிற கெப்பாசிட்டி வேணும். என்ன வேணும்? கெப்பாசிட்டி வேணும். ஒரு கார் ஓட்டுறது சும்மா அந்த கண்டெய்னர் எல்லாம் போகுது பார்த்தீங்களா? பெரிய பெரிய கண்டெய்னர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கார் ஏற்றிட்டு போகலாம். அந்த கண்டெய்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு டிரைவர் சொல்லாரு, பாஸ்டர் நான் வந்து வண்டி ஓட்டு பழகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் நல்ல டிரைவர் தானே, நீங்கள் ஏன் பழக? இல்லை பாஸ்டர், அந்த பெரிய நிறைய வீல் இருக்கிற வண்டி யாரும் சாதாரண என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. லெஃப்ட்ல கட் பண்ணணும்னா ரைட்ல திருப்பணுமா? எங்க திருப்பணுமா? எப்படி திருப்பணுமா? ரைட்ல திருப்பும்போது அந்த வண்டி எப்படி போகும்? லெஃப்ட்ல போகும். லெஃப்ட்ல திருப்பினா வண்டி எங்க போயிடும்? ரைட்ல போயிடும். அதுக்கு ஒரு டெக்னிக்கலா அவன் கியர் பாக்ஸ் வச்சிருக்கான். அப்போதான் ரோட்ல அது போக முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதை பத்தி அது தெரியாம அதுல என்ன செய்ய முடியாது, வண்டி ஓட்டவே முடியாது. அப்போ கிறிஸ்து உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த வேதாகமத்தை நல்லா படிக்காம அவருடைய சிந்தனை நமக்கு இல்லாம பெற்றுக்கொள்ள இருக்கு. அப்ப நீ பெற்றுக்கொள்ளாத காரணம் வந்து ஆண்டவர் அல்ல, நாம். ஆண்டவர் அல்ல, நாம தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி. அப்ப ஆண்டவர் அநீதி உள்ளவரா? இல்லவே இல்லை. அப்போ நம்ம அது பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஏதோ ஒரு சிந்தனை வந்து சொல்லுது. அதெல்லாம் நமக்கு கிடைக்காது, எல்லாம் நமக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சிந்தனை உனக்குள்ள வரும்போது உன் வாழ்க்கை மாறுது, உன் பிரச்சனை மாறுது, உன் போராட்டம் மாறுது, எல்லாத்தையுமே நான் மாத்துறேன், என்னால எல்லாம் செய்ய முடியும். அப்போ ரட்சணை என்னும் தலை சீரை நாம் அணிய வேண்டுமானால் இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட போது கொல்கத்தாவிலே ஆணி முடியடிக்கப்பட்டது போல நம்முடைய சிரசை நாம் பாதுகாத்து போகும்போது போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். அப்ப போர்பட்டு நம்ம சிந்தனை முழுவதும் கிறிஸ்துக்குள்ள காணப்படும் போதுதான் போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். ஆவில் நிறைஞ்சி அபிஷேகத்தில் நிறைஞ்சி செபிக்கும் போது பிசாசை மேற்கொள்ளும். வெளிப்படுத்த விசேஷம் 12ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார? பிசாசை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அப்ப ரெண்டையும் இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. சிந்தனை கரெக்டான லெவல்ல இல்லாம நீங்க உள்ள போக முடியாது. பெரிய பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா சும்மா கேட்டு தாவி திறக்காது, சும்மா ஜாதி ஒன்றும் திறக்காது. ஒரு கார்டு மாதிரி கொடுப்போம். அந்த கார்டையும் அந்த இதையும் கரெக்டாக திறந்தாலும் என்ன செய்யும், கதவு திறக்கும். இல்லைன்னா நீங்க தலையில இருந்தாலும் என்ன செய்யாது, திறக்காது. இந்த கால வெள்ளை உன்னுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதம் என்ற காவல் திறக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையில போராட்டம் என்ற கதவு மாற வேண்டுமானால், உன் வாழ்க்கையில பிரச்சனை என்பது மாற வேண்டுமானால், நீ கிறிஸ்துவின் சிந்தை காணப்படும் போது அது ஈஸியா ஓபன் ஆகும். உன் வீட்டுல இன்னைக்கு அற்புதம் நடக்குது. இன்னைக்கு 12 ஸ்ப்ரேல தேவன் மாற்றத்தை செய்ய போகிறா. எப்படி? தேவனுடைய சிந்தை நம்மிலே காணப்படும் போது, முதலாவது ஆவிக்குரிய சிந்தை நம்மிலே காணப்படும் போது ஆண்டவர் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா. அவன் முதல்ல ஆண்டவர் சொல்லாரு, ஆவிக்குரிய யுத்தம்.
அது மாம்சத்தினால ரத்தத்திலும் அல்ல வானமடுத்து போல எல்லாத்தையும் எப்படி மேற்கொள்றதுன்னா ஃபர்ஸ்ட் எப்படி மேற்கொள்ளுமா? சிந்தனையினாலே அவைகளை மேற்கொள்ளும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டிலே அவள் யாகையில் ஆணி அடிச்சாரு, புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். அப்ப அவளுடைய சிந்தனை வரும்போது கவலை எல்லாத்தையும் மீறலாம், எல்லா பிரச்சனையும் மாறலாம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, ஆனா இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா மேற்கொள்ள வல்லமை நம்ம கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. அப்ப எப்படி ரெண்டு போராயுதம், அது ரெண்டு போராயுதம்னா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும். வசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்ப நீங்க வசனம் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ எதுவும் நமக்கு தேவையில்லை. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா தேவன் அவனுக்கு பாதுகாப்பா இருக்கிறார், தேவன் அவனுக்கு அனுசரியா இருக்கிறார். உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் சரி, எவ்வளவு கவலை வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில எதுவுமே மீள முடியலையே அப்படின்னு சொல்லி நீ கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை நீ செல்லும் போது அது சிறை சீராக்கும், அது உன் வாழ்க்கையை மாற்றும், உன் பிரச்சனையை மாற்றும், உன் போராட்டத்தை மாற்றும்னு சொல்றாரு. அதுல முதலாவது உங்கள் போராட்டங்களை மாற்றுவது கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த போராட்டங்களை எப்படி மாற்றிக்கொள்ளுமா? ஆண்ட வாசிக்கலாம். மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:27. ஆண்கள் ஒருவரும் பெண்கள் ஒருவரும் நிதானமாக வாசிக்கலாம். அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கொடுத்து. நல்ல கவனிக்கலாம். எல்லா இடத்துலையும் உன் முழு ஆத்மாவோடும் உன் மல பலத்தோடும் அன்பு குருவாயின்னு இருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் முழு இருதயம், எப்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மா முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும். எல்லாரும் சொல்லுங்க, முழு சிந்தை. முழு இதுதான் ஆண்டவர் மேல வைக்கிற லவ். நம்ம ஆண்டவர் அறகுறையா நேசிக்கிறோம், அதான் தப்பு. உண்மையான அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அவரை நம்ம எப்படி நேசிக்கணும்? உண்மையா நேசிக்கணும். அவர் எப்படி யோசி பார்க்குறாரு? நம்முடைய சிந்தனை பார்க்குறாரு. இவன் நல்லா இருக்கானா, இவன் ஹார்ட் எப்படி இருக்கு, இவன் நல்லா இருக்கிறான். சாது சுந்தர் சிங் ஐயா ஒருத்தரை கூட்டிட்டு நடந்து போனாராம் பனி பிரதேசத்தில். நல்ல கதை காட்டுங்க. அப்போ போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் பனியில் உறைஞ்சி கீழே கிடக்கான். அப்போ ஐயா சொன்னாரா, எப்பா இவனை காப்பாற்றலாம், தூக்கி போட்டு உடம்புல வச்சா ஹீட் ஏறும்க்கா, எனக்கு இந்த மாதிரில வேலை கிடையாது, நான் போகிறேன்னு சொல்லி அவன் போயிட்டான். அப்போ சாது சுந்தர் சிங் ஐயா பார்த்தாரா, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி எங்கே போட்டார்? தோளில் போட்டார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம்லாம் நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக இவர் உடம்புடைய ஹீட்டு அவன் மேலே பட்டு அவன் என்ன ஆகிட்டான்? நல்லா ஆகிட்டான். நல்லா என்ன உற்சாகமான அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எவன் நல்லா கவனிங்க, எவன் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போயிட்டே இருந்தான் பார்த்தீங்களா, அவன் ஒரு டக்குன்னு ஒரு பனி பாறைக்குள்ளே மாட்டிட்டான், பனி குழிக்குள்ளே மாட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. இவங்க போகிறதுக்குள்ள அவன் செத்து போயிட்டான். போகிறதுக்குள்ள என்ன ஆகிட்டான்? நல்லா கவனிங்க, எங்கே போயிட்டான்? செத்து போயிட்டான். இவங்க போய் பார்க்குறாங்க, ஐயா என்னாச்சு? உயிர் போயிட்டு. நல்லா கவனிங்க, இவனுக்குள்ளே நம்ம நல்லா கவனிங்க, என்னைக்குமே எந்த காரியத்தை பண்ணாலும் பைபிளை பார்க்கணும். அல்லேலூயா. உன் மாம்சத்தை பார்க்கவே கூடாது. உன் மருமகளாக இருக்கலாம், உன் மாமியாராக இருக்கலாம், உன் அண்ணனாக இருக்கலாம், உன் தம்பியாக இருக்கலாம், உன் சகோதரனாக இருக்கலாம், யாரோ பைபிளை போல நேசி. உன் தேவனாய் கர்த்தரில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு அவங்கள உன் பிள்ளைக்கு என்ன செய்வியோ அதே மாதிரி செய்யும். உன் பிள்ளைக்கு என்ன பண்றியோ அதே மாதிரி பண்ணும். இதுதான் பரலோகம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு பாதியை வைக்கிறான், பாதியை முழுங்குறான். ஆண்டவரே நாம நேசிக்கிறேன்னு சொல்றோம். இதெல்லாம் வேலைக்கு ஆகவே சொல்லுங்க, வேலைக்கு ஆகவே ஆகாது. நம்மளும் இன்னும் அதிகமான காரியத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை தானிக்கும் போது தான் பரிசுத்த ஆவி என்னிடத்துல பேசினார். பத்திய ஆபிரகாம், இன்னும் எவ்வளவு காரியம் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு காரியம் இருக்குது பாத்தியா? அப்பதான் எனக்கே அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தியானிக்க தான் வரும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தையோடு நேசிக்கிறோம். அன்பு கூறுவேன் இப்படி பாட்டை மட்டும் படிச்சுட்டு போனா வேலைக்கு ஆகாது. நிறைய பேர் இந்த பாட்டை தான் படிக்கும், அதோட சிந்தனையை அறிவது இல்லை. அப்போ சிந்தனையோடு அன்பு கூற வேண்டும். சிந்தனையோடு அன்பு தான் உண்மையான அன்பு. என்ன அன்புகா? எக்கா சொல்லுங்க, என்ன அன்புகா? முழு சிந்தையோடு அன்பு தான் உண்மையான பரிசுத்த ஆவியுடைய அன்பு. இன்னைக்கு மாம்சத்துல மாயமான அன்பு இருக்கு. என்ன அன்பு இருக்கு? அதெல்லாம் மாயமான. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த சாது சுந்தர் சிங் சொன்ன கதை தான் இருக்கு. மாயமான அன்புக்கும்
பொய்யான அன்புக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவார். அப்போ இன்னைக்கு நீ இந்த செய்தியை கேட்குற, நானே இந்த செய்திக்கு எடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் ஆராய்ச்சி பார்த்தேன். ஆண்டவரே, நம்ம உண்மைன்னா அண்ணன் எதுலையா நான் ரொம்ப நேசிக்காமல் இருக்கேனா, எதையாவது நான் செய்யாமல் இருக்கேனா, என்னை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. இந்த செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் என்னையும் சரிப்படுத்துங்க ஆண்டவர். நான் இன்னும் உம்மிடத்தில் எதையா நேசிக்காமல் இருந்தால் என்னை இன்னும் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்களோட பேசுகிறேன். இந்த காலை வேலையை வந்திருக்க சகோதரியே சகோதரனே, அவர் ஊழியம் பண்ணுன்னு சொல்லி நீ ஊழியம் பண்ணக்கூடாது. உனக்காக தன் செத்தத்தையே கொடுத்து முள்முடி சாட்டப்பட்ட அவருடைய அன்பை அவர் யாரோ ஒரு அன்பு சொல்லி அந்த அன்பு உன்னிலே வெளிப்பட்டது. அதே அன்பு உன் சகோதரனுக்கு வெளிப்பட வேண்டும், ஒரு சகோதரிக்கு வெளிப்பட வேண்டும், ஒரு தெருவுக்கு வெளிப்படணும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுடைய உண்மையான அன்பு. அல்லேலூயா. இல்லை நான் மட்டும் போதும் பாஸ்டர், அவன் சத்தம் போடுவான், அந்த கதெல்லாம் வேலைக்கு சத்தம் போட்டால் ரெண்டாவது விஷயம் சொல்றது சொல்லலாம்ல. அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சு சொல்லு, அவன் சரியாயிடுவான். அல்லேலூயா. நம்ம ஆளுக்குள்ள பிரச்சனையே இதான். அப்போ உண்மையான அன்பு கிடையாது, பாதி அன்பு. எங்க நம்ம மட்டும் பாஸ்டர் அவங்ககிட்ட அன்பு சொத்துவாங்க, இதெல்லாம் கிடையாது. நீ எவனாலும் கூட்டிட்டு வரதான் உன் வேலை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கும் அவனுக்குள்ள வேலை, அது அடுத்தது வேலை. அல்லேலூயா. அப்போ உண்மையான அன்பு செலுத்தணும். அன்பு இன்னைக்கு நிறைய பேர் பொய்யான அன்பு இருக்கு, மாயமான அன்பு, இதெல்லாம் ஒப்பேறாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகாது. அதெல்லாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான அன்பு. இந்த அன்பு தான் நிறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க. அந்த அன்பு தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தீங்கு நினையாது. அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு என்னைக்குமே தீங்கு நினைக்கவே சொல்லுங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படணும். ஆமென். வாசிங்க பிரதர். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். அல்லேலூயா. இந்த இந்திய நாட்டிலே மிஷனரி ஊழியங்கள் நடந்தது காரணம் என்னவென்றால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. சாரா டக்கர் என்று சொல்லி காலேஜ் திருநெல்வேலியில இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? திருநெல்வேலியில இருக்கு. இந்திய தேசத்துக்கு வெளிநாட்டு தேசத்திலிருந்து மிஷனரியில் அனுப்பும்போது அந்த அம்மாவுக்கு 2 காலம் கிடையாது. எதுதான் காலம் கிடையாது? 2 காலம் கிடையாது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னால் சுவிசேஷத்தை பரப்ப திருநெல்வேலிக்கோ தமிழ்நாட்டுக்கோ நான் வர முடியாது, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் செய்ய முடியும், என் சொத்தை விற்று என் ஆண்டவர் கண்டு கொடுக்கணும். அவர்கள் சொத்தை விற்று அந்த ரூபாயை அப்படியே அதை ஊழித்து கொடுத்தார்களாம். அதனால தான் அந்த ஊரில் முதல்ல பெண்கள் காலேஜ் வச்சு அதுக்கு சாரா டக்கர் என்று பெண்கள் வைத்தாங்க. அல்லேலூயா. அந்த அன்பு எவ்வளோ மேன்மையானது. ஊத்தங்கரை சபையிலே வேன் வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட செய்தியிலே நான் இதை பேசினேன். ஒரு ஃபைனான்ஸ் ஃபண்டு கலெக்ட் பண்ணதுக்காக பேசினேன். அந்த அன்பு மேலான அன்பு. நீயும் என்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அந்த அன்பு கொடுத்தபடி நான் இன்னைக்கு எவ்வளோ ஏக்கர் நிலம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு படித்து இந்திய தேசம் முழுவதும் வேலைக்கு போயிருப்பார்கள். அது ஒரு மகனுடைய கால்களால் வைக்கப்பட்ட ஒரு உண்மையான அன்பு. பரிசுத்த ஆவியோட உண்மையான அன்பு முதலாவது போராட்டங்களோடு ஆண்டவரை மேற்கொள்ள வேண்டும்.